வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் பிரியா ஆலாரசுந்தரம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கட்சித் தலைவர்களின் கூட்டம் ஒன்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இன்று நண்பகல் நடைபெறவுள்ளது. நுவரெலியாவில் தனியார் மருந்தகம் ஒன்றில் இருந்து அரச லட்சணை பொறிக்கப்பட்ட தடுப்பூசி கிடைத்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். ஆஸ்திரேலியாவின் தென்கிழக்கு பகுதியில் நிலவும் காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு படை வீரர்கள் 6வது நாளாகவும் போராட்டம். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். கட்சித் தலைவர்களின் கூட்டம் ஒன்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இன்று நண்பகல் 12 மணிக்கு நடைபெறவுள்ளது. பிரதமர் நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை தொடர்பில் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட உள்ளதாக பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி குறிப்பிட்டார். அத்துடன் பாராளுமன்றத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது கவனத்தில் கொள்ளப்பட உள்ளதாகவும் பிரதி சபாநாயகர் மேலும் கூறினார். கடவத்தை சூரியகம மற்றும் களனி ஆற்றுக்கு செல்லும் கிளையாற்றில் மீன்கள் உயிரிழந்தமை தொடர்பில் மத்திய சுற்றாடல் அதிகார சபை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. களத்துறை பகுதியில் உள்ள நிறுவனம் ஒன்று ரசாயன பொருட்களை கொள்கலன் ஒன்றில் எடுத்து வந்து ஆற்றுக்குள் போட்டமையினால் மீன்கள் உயிரிழந்தன. குறித்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்தில் உள்ள விதிமுறைகள் மீறப்பட்டிருப்பின் அந்த நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் விமல் ரூபசிங்க தெரிவித்தார். மீன்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான இடைக்கால அறிக்கை தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கமைய விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவிக்கின்றது. இதேவேளை ரசாயன பதார்த்தங்களை ஏற்றிச் சென்ற கொள்கலனின் சாரதி கடவத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் கொள்கலனும் கைப்பற்றப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் உள்ள தனியார் மருந்தகம் ஒன்றில் இருந்து அரச லட்சணை பொறிக்கப்பட்ட இன்சுலின் தடுப்பூசி கிடைத்த சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று நுவரெலியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தேசிய ஊடகங்கள் அதிகார சபையின் பணிப்பாளர் ஹேமந்த பெனரகம தெரிவித்தார். நுவரெலியா மாவட்டத்தின் நுகர்வோர் சேவைகள் அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள் குறித்த மருந்தகத்தில் மேற்கொண்ட சோதனையின் போது இந்த தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அரச லட்சணையுடனான தடுப்பூசிகள் குறித்த மருந்தகத்திற்கு எவ்வாறு கொண்டுவரப்பட்டன என்பது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக தேசிய ஊடகங்கள் அதிகார சபையின் பணிப்பாளர் கூறினார். தனியார் மருந்தகங்களில் அரச லட்சணை பொறிக்கப்பட்ட தடுப்பூசிகளை விற்பனை செய்ய முடியாதெனவும் அதிகார சபையின் பணிப்பாளர் ஹேமந்த பெனரகம மேலும் தெரிவித்தார். பொகவந்தலாவை போலீஸ் நிலையத்தின் கான்ஸ்டபிள் ஒருவர் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். பொகவந்தலாவை நகரில் கடைகள் சில உடைக்கப்பட்டு பொருட்கள் திருடப்பட்டமை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டை பதிவு செய்யாத காரணத்தினால் அவர் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டதாக ஹட்டன் பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் உயரதிகாரி குறிப்பிட்டார். முறைப்பாட்டாளர் நேற்று அதிகாலை முறைப்பாடு செய்ய வந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த கான்ஸ்டபிள் அதனை பதிவு செய்யவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். சம்பவம் தொடர்பில் ஹட்டன் பிரதேசத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அத்தியட்சகர் விசாரணைகளை மேற்கொண்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். விசாரணைகளைத் தொடர்ந்து குறித்த கான்ஸ்டபிளை பணியிலிருந்து இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சையின் பின்னர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பான போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கட்டான பம்புக்குலிய பகுதியைச் சேர்ந்த 23 வயதான இளைஞரே சத்திர சிகிச்சை ஒன்றின் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் கூறினர். குறித்த இளைஞரின் மரணம் தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாக அவரின் உறவினர்களால் நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நேற்று பகல் குறித்த இளைஞருக்கு மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சையின் பின்னர் அவருக்கு நினைவு திரும்பவில்லை என நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலையின் அத்தியட்சகர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் மரணம் தொடர்பான நீதிவான் விசாரணைகள் நிறைவு பெற்றதன் பின்னரே இதுகுறித்த மேலதிக தகவல்களை வெளியிட முடியும் என அவர் கூறினார்.
காணொலியுடன் விரிவான எமது செய்திகளை அறிந்து கொள்வதற்காக www.newsfirst.lk இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இணையதளம் மற்றும் பேஸ்புக் ஊடாகவும் உங்கள் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை எமக்கு தெரிவிக்க முடியும். www.newsfirst.lk என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மணித்தியால செய்திகளை 10:25க்கும் எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.